தமிழகம் முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 5,73,00,000 வாக்காளர்கள் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள்ல வாக்களிக்க தயாரா இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இசிஐ நேட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம பகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டினா மை ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதன் வழியாகவும் வேட்பாளர்களோட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த தொகுதியில யாரெல்லாம் வேட்பாளரா தேர்தல்ல போட்டியிடுறாங்களோ அவங்களுடைய பெயர், சொத்து விபரம், அவங்க மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, கிரைம் ஏதாவது இருக்கா, குற்ற பின்னணி உடையவரா, இந்த பின்புலத்தை எல்லாம் நாம என்ன செய்ய முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்குள் சென்று நோ யுவர் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி தொகுதியை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அவர்களை பற்றிய தரவுகள் கிடைக்கும். அதான் அப்டவேட்னு சொல்லுவோம். அந்த அப்டவேட்குள்ள பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க இல்லையா, அந்த பிரமாண பத்திரத்துல அவர்களை பற்றிய முழு விவரங்களும் இருக்கும். அந்த பிரமாண பத்திரத்தை டிசிஐ நெட் வலைதளத்தின் மூலமாகவே என்ன செய்ய முடியும், டவுன்லோட் செய்து வாசிக்க முடியும். நம்முடைய வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்புள்ள வாக்காளரா, ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய வாக்காளரா, விழிப்புணர்வு உடைய வாக்காளரா நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த அப்டவேட் ஃபார்மை கட்டாயம் நாம படிக்கணும். படித்து முடித்த பிறகு நாம ஒப்பீடு செய்யணும். இவர் நேர்மையானவரா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவராக, வழக்குகள் ஏதும் இவர் மீது நிலுவையில் இல்லாதவராக இவர் இருக்கிறாரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம பாக்குறது அதுதான். அப்புறம் இவர் எந்த தொழில் செய்கிறார், சரியான தொழில் மூலம் வருமானத்தை ஈட்டுகிறவராக இருக்கிறாரா அப்படின்றத கட்டாயம் பார்த்துக்கணும். அதற்கப்புறம் இவருடைய செய்யக்கூடிய தொழில வருமானத்தை ஈட்டுகிறார் என்றால் அவருடைய சொத்து விவரங்களும் இதுவும் மேட்ச் ஆகணும், பொருந்தணும். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, இல்ல தன்னுடைய வருமானத்தை மறைத்து காட்டக்கூடிய நபராக இருக்கிறாரா, இதையும் நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராயணும். தேர்ட் ஒன் என்னன்னா, மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை எளிதில் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்கிறாரா அப்படின்றத நம்ம கட்டாயம் அலசி ஆராய வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இப்ப 2வது முறையாக, 4வது முறையாக, 6வது முறையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரா இருந்தா அந்த தொகுதிக்கு அவர் மூலமாக என்னென்ன நலத்திட்டங்கள் கிடைச்சிருக்கு, அவர் ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களை அந்த தொகுதிக்காக வளர்ச்சி பணிகளை முட்டி செய்திருக்கிறாரா என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். இவரை குறித்ததான பார்வைகளை சமூக வலைதளங்கள்ல, ஊடகங்கள்ல மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், ஊடகங்கள் எப்படி பார்க்கின்றன, தினசரி செய்தித்தாள்கள் இவரை குறித்து என்ன சொல்கின்றன, அப்படியெல்லாம் நம்ம அலசி ஆராய்ந்து நாம் சரியான வேட்பாளரை தேர்வு செய்து நாம் அனுப்ப வேண்டும். ஏன் சரியான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும், எளிதில் அணுகக்கூடிய வேட்பாளரை ஏன் தேர்வு செய்யணும்னா, சில வேட்பாளர்கள் இன்று வாக்குக்காக மட்டும் உங்களை நாடி வருபவராக இருப்பார்கள். நீங்க எளிதில் அணுகக்கூடிய நபராக அவர் இல்லாதவராக இருப்பார். அப்படிப்பட்ட வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்வது நிச்சயம் உங்கள் பகுதிக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் வழங்கவே வழங்காது. இந்த இடத்துல நாம் உறுதியாக இருந்து நம்மை சந்திக்கக்கூடிய நபராக, நம் பகுதிக்கு அடிக்கடி வரக்கூடிய நபராக, எளிதில் அவரை அணுகக்கூடிய நபராக தேர்ந்தெடுக்க வேண்டும். ராவன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நமக்கென்ன தவளை அப்படின்னு சொல்லி நிறைய வாக்காளர் அமைதியா இருந்துடுவாங்க. ஓட்டு போட கூட செல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து விடாமல் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை கட்டாயம் மாற்ற வேண்டும். 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும். ஒரு ஓட்டு கூட இந்த ஜனநாயகத்தில் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாக்காக மாறும். அதனால நம்ம அனைவரும் சென்று நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். அந்த வேட்பாளர் கல்வி அறிவு பெற்றவராக, நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறாரா என்பதையும் நாம் அலசி ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும். வெறும் மேடை பேச்சில் மற்றும் முழங்கக்கூடிய வாய்ச்சொல் வீரர்களை நாம் எப்போதும் தேர்ந்தெடுத்து நம்முடைய பிரதிநிதியாக அங்கு அனுப்பக்கூடாது. இந்த ஒற்றை வாக்கு என்பது நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த 10 லட்சம் பிரதிநிதிகளுக்கும் சேர்ந்து ஒற்றை நபராக நாம் சட்டமன்றத்துக்கு அவரை அனுப்புகிறோம். நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய குரலின் குரலாக
இந்த ஒடுக்கப்பட்ட எளிய மக்களின் குரலாகத்தான் அந்த பிரதிநிதியை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நம் அனைவரின் பிரதிநிதிகளாக நம்முடைய கருத்தை அங்கு முன்மொழியக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். இந்த பகுதியோட ஒட்டுமொத்த பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதை சட்டமன்றத்தில் எடுத்துரைக்கக்கூடிய இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய நபரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அதே போல அரசியல் கட்சிகளானாலும் சரி, சுயேட்சை வேட்பாளர்களானாலும் சரி, அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை வாசிக்க வேண்டும். வாசித்து அது இந்த சமூகத்திற்கு ஏற்புடையதா, இது சரியான திட்டம் தானா, இதை நடைமுறைப்படுத்த முடியுமா, சாத்தியம் இருக்கிறதா, இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அந்த வேட்பாளரை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இறுதியாக ஜாதி பார்த்து வாக்களிக்காதீர்கள், மொழி சார்ந்து வாக்களிக்காதீர்கள், உங்கள் இனம் என்றெண்ணி வாக்களிக்காதீர்கள், பணத்தையோ அன்பளிப்பு பொருட்களையோ ஏற்றுக்கொண்டு வாக்களிக்காதீர்கள். இந்த வாக்குரிமை என்பது போராடி வென்ற உரிமை. இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 1950 அப்படிப்பட்ட ஜனநாயக கடமையை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த தேர்தலிலும் முழுமையாக நாம் ஜனநாயக கடமையை ஆற்றி மகிழ்வோம். ஒரு வேட்பாளரையும் அவருடைய நேர்மைத்தன்மையையும் பின்புலத்தையும் குற்றப் பின்மணியையும் சொத்து மதிப்புகளையும் ஆராய்ந்து மக்கள் எளிதில் அணுகக்கூடிய நபராக நம்முடைய குரலற்றவர்களின் குரலாக ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி நம்முடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்றுவோம். நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். இதுவரைக்கும் நீங்க ஆலமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.